திமுக என்றாலே நாடாளுமன்றத்தில் தனி மரியாதைதான் என்று அந்த கட்சியின் எம்பியும் கவிஞருமான சல்மா தெரிவித்துள்ளார். அவருடன் நமது டெல்லி தலைமை செய்தியாளர் கணபதி நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். மாநிலங்களுக்கு போகும்போது பிற கட்சிகளை சேர்ந்த உறுப்பினர்கள், பிற மாநிலங்களை சேர்ந்த உறுப்பினர்கள் எப்படி பழகிறாங்க? தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவர் வந்திருக்கிறார், ஒரு கவிஞர் வந்திருக்கிறார், நல்லா பழகிறாங்களா? திமுக அப்படின்னாவே ஒரு பெரிய ஒரு கௌரவத்தோடு அவங்க நடத்துகிறத புரிஞ்சுக்கிற முடியுது. காரணம், திமுகவுக்குன்னு ஒரு தனி ஐடென்டிட்டி இருக்குது. தலைவர் கலைஞர் காலத்திலேருந்து, அண்ணா காலத்திலேருந்து இன்றைக்கி நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய காலங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதாவது ரீஜனல் பார்ட்டிஸ் அப்படின்னா இன்றைக்கி இருக்க பார்ட்டிலேயே சோசியல் ஜஸ்டிஸ் அல்லது ஈக்குவாலிட்டி பற்றியெல்லாம் பேசக்கூடிய, மாநில உரிமைகளை பற்றியெல்லாம் பேசக்கூடிய ஒரு இயக்கமாகவும், ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு இயக்கமாகவும், தொடர்ச்சியாக பாஜகவுக்கு எதிரான ஒரு குரலை எழுப்பக்கூடிய ஒரு தலைவராகவும் எங்களுடைய தலைவர் தான் இருக்காங்க. அதனால் இன்றைக்கி எதெல்லாம் பிஜேபிக்கு எதிரான விஷயங்கள், பிஜேபி இந்த மாநிலங்களுக்கு எதிராக எதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோ அது எல்லாத்தையும் ஒரு எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய ஒரு தலைவராகவும் அவர் அறியப்படுறதுனால ரொம்ப கௌரவமான ஒரு இடத்துல நாங்கள் இருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லோரும் ரொம்ப நல்லா மரியாதையோடு பழகிறாங்க. இப்போது தமிழ்நாட்டை சேர்ந்த உறுப்பினர்கள் தமிழில் பேசிப்பாங்க, அதே மாதிரி பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த உறுப்பினர்கள் அவங்களுடைய மொழியில் பேசிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது பிற மாநிலங்களை சேர்ந்த உறுப்பினர்கள் உங்ககிட்ட ஆங்கிலத்தில் பேசுகிறாங்களா, இல்லை ஹிந்தியில் பேசணும்னு அந்த மாதிரியான முயற்சி பண்ணுறாங்களா? இல்லை, ஹிந்தியில் யாருமே பேச ட்ரை பண்ணுறதில்ல. காரணம், யூஆர் ஃப்ரம் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆங்கிலத்தெல்லாம் பேசுகிறாங்க. காரணம், அவங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் ஹிந்தி இல்லை அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதனால தான் நம்ம மொழி இன்னும் நம்ம பத்திரமா மொழியை வச்சுருக்கோங்கிறது அவங்களுக்கு தெரியும். அவங்க ஆங்கிலத்தில் தான் பேசுகிறாங்க. நம்ம ரொம்ப அன்பாகவும் பேசுகிறாங்க. நல்லா தான் இருக்கிறது.